ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். கயல் வெர்சஸ் கவி சேலஞ்ச் தான். எங்களோட நேமும் அதான். என்னோட பேர் வந்துட்டு காவி, அவளோட பேர் வந்து கயல். இன்றைக்கி நம்ம கினெடிக் சார்ந்த வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 சேலஞ்சு கிட்டே எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்க, யார் லூஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிஃப்ட்டு வந்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இதை வந்துட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து கமுத்தி வச்சுருவோம். அந்த ஷேப் வந்துட்டு கேக் மாதிரி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம பீஸ் போட்டுட்டு அதுலேருந்து ப்ரோக் ஆகாமல் நம்ம 1 மினிட்குள்ளே வந்துட்டு இதை வந்து நம்ம எடுக்கணும். அதாங்க நம்மளோட சேலஞ்சு. ஓகே, நான் இப்போ ஒரு ஷீட் மாதிரி எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் நம்ம இப்போ கவுத்து போட்டுடலாம். ஸோ அதை வந்துட்டு போட்டதுக்கப்புறமேட்டு அதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தான் பண்ண போகிறேன். ஸோ என் நேம் பார்த்திங்கன்னா கயல். ஸோ நான் தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது டைம் வந்துட்டு 1 மினிட்டுக்கு வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு ஈஸியாக அந்த டைம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு பீஸா கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டைம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் அங்கே எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அது தள்ளி வச்சிட்டோம். ஏன்னா அது வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் பீஸ்லாம் போட்டாச்சு. இந்த பேலன்ஸ் இருக்க பீஸை வந்துட்டு நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ வந்து நாங்கள் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஒன்றா வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே அழுங்காமல் அப்படியே ப்ரோக் ஆகாமல் லேசாக கூட ப்ரோக் ஆகாமல் நம்ம அதை வந்துட்டு வெளில எடுக்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா கேக்கை பீஸ் போட்டுட்டு அழுங்காமல் குலுங்காமல் வெளில எடுக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ டைம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 3 ஸ்டார்ட். எனக்கு கொஞ்சம் பதட்டாமல் தான் இருக்குது. பட் ஆனால் நான் கடகடன்னு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு பீஸ் கேக்காக வந்துட்டு எடுக்கும் போது கீழே கொஞ்சம் செதறுது இல்லையா, ஒன்று கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் பரவாயில்ல. அது ஆனால் ப்ரோக் ஆகலை. நான் பண்ணுறது எதுவுமே ப்ரோக் ஆக மாட்டேங்குது கீழே பண்ணுறது. ஸோ இவன் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கா, அது ப்ரோக் ஆகிடும்ன்ட்டு. பட் ஆனால் அது ப்ரோக் ஆகலை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் ஒன்று கூட வந்துட்டு ப்ரோக் ஆகாமல் எடுத்துட்டா. டைம் வந்து 24 ஆகிட்டு கிட்டத்தட்ட 20 இப்போ வந்து 10 கிட்ட வரப்போகுது. எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ நான் கம்மியாக எடுத்திருக்கேன். 8 7 6 5 4 3 2 1 டைம் வந்துட்டு ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு. எவ்வளோ எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டிங் பண்ணி கற்றுக்கொள்ளுங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அது வந்துட்டு முன்னாடி இருக்குது. ஸோ அதனால வந்து நம்மளால அது வந்துட்டு ரிஜெக்டட் தான். அது வந்து நம்மளால சூஸ் பண்ண முடியாது இல்லையா. நான் ஒழுங்காக தான் முன்னாடி தான் வச்சேன். பட் ஆனால் ரிஜெக்ட்னு சொல்லிட்டா. ஸோ நம்ம அதை வேறு வழி இல்லையா. ஸோ அதனால நம்ம எடுத்தாச்சு. அது இல்லை ஃபஸ்ட்டு உள்ளது வந்துட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வச்சதுனால டக்குட்டு கவுண்ட் டைமும் முடிய போகிறது. ஆனால் அது முன்னாடி வச்சதுனால அது வந்துட்டு கவுண்டரில் எடுக்கப்படாது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி வந்துட்டு அது என்ன போகிறோம். 1 2 ஃபஸ்ட்டு 2nd 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th 13th. நான் வந்துட்டு இப்போ 13 வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அவள் இதை என்னோட கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, நான் வந்துட்டு நல்லா தான் எடுப்பேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். 13 வந்து அவள் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்து அந்த பவுல்லே போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஷீட்டை எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஷீட்டை எடுத்தாச்சு. நம்ம இதில் அப்படியே கவுத்திடலாம். ஸோ இப்போ நான் தான் கவுக்கிறேன். ஸோ கவி தான் இப்போது வந்துட்டு இந்த சேலஞ்சை ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க முடிச்சதுக்கப்புறமேட்டு இதில் யார் வின்னு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நானே வந்துட்டு இதில் வந்து பீஸ் வந்துட்டு போட போகிறேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோற்க போகிறாங்க அப்படின்ட்டு. வீடியோ வந்துட்டு இடையில வந்து கட் ஆகிட்டு. ஸோ வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து இடையில வந்துட்டு கொஞ்சம் கட் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இப்போ வந்து இதை நம்ம அந்த ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஒயிட் பேப்பரில் வந்துட்டு அதே ஷேப்புக்கு வந்து நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே பேப்பரை வந்துட்டு நம்ம எடுத்துடலாமா, எடுத்தாச்சு. இதை வச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு அவள் தான் அந்த கேக்கை வந்துட்டு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கா. அவள் தான் இப்போ கட்டும் பண்ணுறா. நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஷேப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னை திட்டுறா.
பட் ஆனால் உங்களுக்கு அந்த வீடியோவில் கேட்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அந்த எக்ஸஸாக இருக்க பீசஸ் வந்துட்டு அவளால் எடுக்க முடியாது. ஸோ தோற்றுருவா அப்படிங்கிறதுனால பாவம்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், நான்லாம் ஒன்றும் தூக்க மாட்டேன். அந்த எக்ஸசைஸ் உள்ள பீசஸ் வச்சுருந்தாலும் கூடவே நான் வந்து ஜெயிச்சு தான் இருப்பேன். அது வந்துட்டு சேமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதி அதிலே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இதில் எங்கே பீசஸ் வந்து எடுக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ என்னை விட அவள் தான் நான் வந்துட்டு நிறைய எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைமுமே எடுத்து வச்சாச்சு, நம்ம இப்போ ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் வந்துட்டு அப்படி கட் பண்ணல. இதே எனக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்துட்டு நான் அழகாக இந்நேரம் ஈஸியாக வந்துட்டு எடுத்திருப்பேன், எல்லாத்தையுமே எடுத்துருப்பேன்லாம் சொல்லலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். நான் எனக்கே ஸ்லோவாக தான் பண்ணுறது தோணுது. ஆனால் அது வந்து ப்ரோக் ஆகாமல் எடுக்கணும்னா அதை வந்துட்டு பார்த்தீங்களா அந்த இது வந்துட்டு இதாகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இது வந்துட்டு ஸ்பீட் வச்சதுனால அந்த கவுண்டிங் இது தெரியல. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் கூட பண்ணி பார்த்துருங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் சேலஞ்ச் பண்ணிடலாம். செகண்ட் சேலஞ்சுக்கு நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு குங்குமம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு எங்களோட மோல்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி மோல்டு வச்சு ஒரு அச்சா வந்துட்டு எடுக்கணும். ஸோ 1 மினிட்ல நான் எவ்வளோ அச்சு எடுக்கிறேன், ஸோ அவள் எவ்வளோ அச்சு எடுக்கிறா, அதான் வந்துட்டு செகண்ட் சேலஞ்ச். ஓகே, டைம் அப் கூட வச்சாச்சு. நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு சொன்னேன். அவள் அதுக்கு என்ன சொன்னான்னா, நீ தான் வந்து செகண்டாக பிறந்த, அதனால் நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. செகண்டாக பிறந்ததுக்கு இதில் இல்லாமல் சண்டை போடுவீங்க. ஓகே, இப்போ 1 ப்ரோக் ஆகிட்டு. ஸோ அதனால் நான் தள்ளி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து டைம் அப் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவளை எவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? இது வந்து நிறைய பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த தடவை நான் வந்து தோப்பேன் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்றதை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கல. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சேலஞ்ச் முடிச்சாச்சு. நான் வந்துட்டு 13 பண்ணியிருக்கேன். ஸோ இவன் எவ்வளோ பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட் சேலஞ்சிலே நம்ம வந்துட்டு தோத்தாச்சு. இப்போ என்னத்தை பண்ண போகிறோம் எனக்கு தெரியல. ஓகே, இப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 வந்துட்டு ஃபஸ்ட்டு அவள் வந்துட்டு ரொம்பவே நர்வஸாக இருக்கா. ஸோ அதனால் பண்ண முடியல. ஒன்றா வந்துட்டு ப்ரோக் ஆகுது தனித்தனியாக. ஃபஸ்ட்டு 1 வந்துட்டு 2 வந்து ப்ரோக் ஆகிட்டு. பட் ஆனால் அவள் சரி பண்ணிட்டா. ஸோ நான் அதை பார்க்கல. ஸோ டைம் அப். ஸோ அந்த லாஸ்ட் 1 வந்துட்டு உடஞ்சிருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ்ட் 1 வந்து சேர்ந்து தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து அவள் எடுத்துட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இவள் வந்துட்டு இப்போ 10 தான் பண்ணியிருக்கா. ஸோ இந்த சேலஞ்சில் நான் தான் வின்னர். நான் வந்து தோத்துட்டேன். செகண்ட் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இது வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு போட்டி தான், எது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்ட்டு. ஸோ கடைசியில் என்னோடது சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டா. ஸோ நான் வந்துட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு இது வந்து நம்ம ஒரு பெரிய பாலாக உருட்ட போகிறோம். இது ரொம்பவே பெரிய சேலஞ்ச் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எவ்வளோ மினிட்ஸில் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நாங்கள் வந்துட்டு முன்னாடி அவுட் ஆஃப் வீடியோஸ்லேயே வந்து நாங்களாம் இது வந்துட்டு அவள் தான் பேசிக்கலி இதில் அவள் தான் ஜெயிப்பா. எவ்வளோ பெரிய மொத்த கைனடிக்ஸ் எனக்கு கொடுத்தாலுமே அவள் தான் ஜெயிப்பா. இப்போ நான் வந்து தோற்றுட்டு வந்து நடக்கிறேன். இப்போ அந்த பால் மாதிரி உருட்டிட்டேன். பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக வரல. ஸோ நான் செகண்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்துட்டு சீட்டிங் பண்ணிட்டான். எப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கீழே சிந்தக்கூடாது, அப்படி கீழே சிந்தி இருக்கனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கீழே சிந்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ அவள் வேணால் சிந்திட்டா. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் வந்துட்டு பாதி முடிச்சிட்டேன். நான் வந்துட்டு இன்னமும் அதிலே தான் இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வின்னர் ஆகிடுச்சேன். தேர்டு இதுலையும் நான் தான் வின்னர். ஸோ எனக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதுக்கு வந்து நான் அந்த பவுச் தான் அவளுக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் டேடி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது வந்து 2 பவுச் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க. 2மே வந்துட்டு ஹெலோ கிட்டி போட்டுதான். ஒன்று டார்க். பட் ஆனால் எனக்கு அந்த லைட் பிங்க் தான் ரொம்ப, அது மேலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணு இருந்தது. ஸோ நான் இன்றைக்கி அதை வாங்கிட்டேன். ஸோ 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டோம். பட் ஆனால் கடைசியில் அது எனக்கு தான். ஆனால் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் அவள் சேலஞ்சில் ஜெயிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பவுச் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் 2 பேரில் எந்த வீடியோ உங்களுக்கு யாரை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.